ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிப்ஸை தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வெளியே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னு. மழைக்காலங்களில் எப்படி செடிகளை பாதுகாப்பது, பராமரிப்பதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்னோடய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன்ன்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நிறைய பேர் இந்த மழை காலத்தில் எல்லாரோட கார்டனுமே ரொம்ப சேதம் அடைஞ்சு ரொம்ப இதாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றின டிப்ஸை தான் பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கொடுக்க போகிற எல்லா டிப்ஸுமே நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க டிப்ஸ் தாங்க. ஸோ மறக்காமல் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி மெத்தடில் பராமரிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கும் புரியும். ஸோ உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்குங்க. நிறைய பேர் பேசிக் ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பேசிக் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் க்ரோ பேக்லேயும் சரி, இல்லை பாட்டில் அப்படியே நர்சரியிலேருந்து நம்ம பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாட்டை வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அதில் ட்ரைனேஜ் ஹோல்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தண்ணி அதிகமாச்சு அப்படின்னா அந்த பாட்டில் அது வடிஞ்சு போகிறதுக்காக தான் ட்ரைனேஜ் ஹோல் வச்சுருக்காங்க. அதில் துளைகளே என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. அதனால தான் நம்ம செடிகளுக்கு வேரிழிவு நோய்கள் வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணங்க. நம்ம பாட்டை தூக்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் ஹோலேஜ் இருக்கும். ஸோ அந்த அடிப்பாகத்தில் 2-3 ஹோலாவது போட்டிருக்கும். நம்மளோட பிளான்ட்டோட வேர் அந்த ஹோலில் தெரிகிற அளவுக்கு நம்ம அந்த ஓட்டைகளில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் உடனே கீழே வர்ற மாதிரி இருக்கணும். நம்ம செடிகளுக்கு தண்ணியை போதுமான அளவு எடுத்துக்கிட்டு மீதி தண்ணியை அது வெளியேற்றிடும். அப்படி வெளியேற்றாமல் இருந்தது அப்படின்னா நம்ம ஹோலேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். மழை வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னையே நம்மளோட பாட்டில் உள்ள ட்ரைனேஜ் ஹோல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறணும். அப்படி நம்ம பார்த்துட்டு செக் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட பிளான்ட்டுக்கு எந்த ஒரு வேரழிவு நோய்களுமே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தண்ணி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே நம்மளோட கார்டனில் உள்ள பிளான்ட்டுகளுக்கு எந்த ஒரு வேரிழிவு நோய்களுமே வராதுங்க, நம்ம காப்பாற்றிக்க முடியும். அடுத்து 2வது, மழையெல்லாம் பேஞ்சு முடிஞ்சிச்சுங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண்ணெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். நம்ம ஒரு டூல்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்து விடணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணாதீங்க. டூல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வீட்டில் அவைலபிளில் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளான்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேர்களில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராத அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இந்த மாதிரி மண் கலவைகளை நல்லா லூஸ் ஆக்கி விடணும். நீங்கள் என்ன மண் கலவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ மண் கட்டியாக இருந்தது அப்படின்னா வேர்கள் ஸ்ப்ரெட் ஆகாது, வேர்கள் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருந்துடுங்க. பிளான்ட்டு வளரவே இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் சொல்லுவீங்க. மழை பெஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனோ இல்லை டூல்ஸோ வச்சு இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விடணும். உள்ளே இருந்து கொஞ்சம் 1 இன்ச்சு அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட மட்டும் பத்தாதுங்க, ஆர்கானிக்காக சின்னதாக இதில் ஒரு மருந்தும் போடணும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மஞ்சள் பொடிங்க. மஞ்சள் பொடி எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் டெய்லியுமே யூஸ் பண்ணுற ஒரு பொருளை தான். இந்த மாதிரி நம்ம செடிக்கு மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. நமக்கு சின்னதாக ஒரு காயம் பட்டாலே அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் மஞ்சள் பொடியை எடுத்து தான் அப்ளை பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி நம்ம மண் எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மஞ்சள் பொடியை எடுத்து தூவி விடணும். பாட்டுக்கு சைடில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா தூவி விட்டுக்கோங்க. நம்மளுக்கே அடிபட்டாலே இந்த மாதிரி கிருமி நாசினி எதுவும் வராது, நம்மளோட புண்ணில் அடுத்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம பிளான்ட்டுக்குமே எந்த ஒரு கிருமி நாசினியுமே வராது. எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராமல் நம்மளை அந்த பிளான்ட்டை பாதுகாக்கும். இப்படி பண்ணுறதுனால நம்ம பிளான்ட்டுக்கு வேரழிவு நோய்கள் எதுவும் வராமல் பாதுகாக்குங்க. நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஃபாலோவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பிளான்ட்டை ப்ரூன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதை ப்ரூன் பண்ண உடனேயே இந்த மாதிரி மஞ்சள் பொடியை எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி குழச்சி அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா அந்த பொடியை எடுத்து மேலே அப்ளை பண்ணி விட்டாலுமே கூட நல்ல க்ரோத் இருக்குங்க. அதாவது டை பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்து பகுதியிலேருந்து செடிகள் காஞ்சு அப்படியே வேர் பகுதிகளுக்கு கொண்டுட்டு போய் அந்த பிளான்ட் மொத்தமாகவே காஞ்சி போயிருங்க. நிறைய பேருக்கு ரோஸ் பிளான்ட்டில் இந்த ஃபால்ட் இருக்கும். ஸோ செடிகளை கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி வைங்க, கண்டிப்பாக அந்த நோயிலேருந்து காப்பாற்றிடலாம். 2வது டிப்ஸ், இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எல்லார் வீட்லேயுமே டிஸ்டிக்காக கட்டி வச்சுருக்க படிகார கல் தாங்க இது. ஸோ இந்த படிகார கல்னால் என்ன, இங்கிலீஷில் ஆலம் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலம்னா படிகாரக்கல். இதில் என்ன அடங்கியிருக்குன்னா பொட்டாசியம்,
அலுமினியம் சல்ஃபேட் இதுக்கு. பொதுவாகவே செடிகளுக்கு pH ரொம்ப முக்கியம். இந்த pH செடிகளுக்கு என்ன பண்ணும்? ஒரு செடிக்கு pH லெவல் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் என்ன தான் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்தாலும், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் மாதிரி உரங்கள் கொடுத்தாலும் இந்த pH இன்பேலன்ஸாக இருக்கும்போது நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் அந்த செடி வந்து எடுத்துக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல pHஐ பேலன்ஸ் பண்ணணும். மழை பெய்யும்போது அதிகமான ஆசிட் ரெயின் வருது, ஆல்கஹால் ரெயினும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமான ஆசிட் ரெயின் ஆகட்டும், உப்புத்தன்மை ஆகட்டும் செடிகளுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஊட்டச்சத்துக்களை வந்துட்டு உறிஞ்சி எடுக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி பேசிக்ஸ் டிப்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நல்ல க்ரோத் இருக்கும். இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல ஈல்டும் கொடுக்குங்க. ஒரு நியூட்ரல்ஸ் வாட்டர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதனுடைய pH 7 இருக்கும். ஆசிட்டாக இருந்துச்சுன்னா வாட்டர் 7 விட கம்மியாக இருக்கும். உப்புத்தன்மையாக இருந்துச்சுன்னா 7 விட அதிகமாக இருக்குங்க. இப்போ செடிகளுக்கு வளர்கிறதுக்கு பெஸ்ட்டான pHன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 7.2 வரைக்கும் இருக்கணும். ரோஜா செடி, செர்ரி, ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் ஆசிட் சாயிலில், ஆசிட் வாட்டரில் நல்லாவே வளருங்க. அப்போது அதுக்கு மெயின்டைன் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படிகார கல்லை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல பவுடர் கண்டிஷனில் பண்ணி வச்சுக்கோங்க. செடிகளுக்கு வாட்டராகவும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தூள்களாகவும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இந்த மாதிரி செடிகளில் மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணால் இந்த பவுடரை எடுத்து நீங்கள் மேலே வந்து தூவி விடலாம். இது எங்கே கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் ஒரு 20 ரூபாய்க்கு போய் கேளுங்க. ஒரு பெரிய கட்டியாகவே கொடுப்பாங்கங்க. இல்லைன்னா வீட்டில் யாராவது டிஸ்டிக் கட்டுறதுக்குன்னு அந்த கட்டி வச்சுருப்பாங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி செடிகளை நல்லா கிளறி விட்டுட்டு வேர்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா செடி வந்து செத்து போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லைட்டாக மேலே வந்துட்டு தூவி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மண்ணை நல்லா கிளறி விடணுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரோஜா செடி என்னவோ நம்ம நர்சரியிலேருந்து வாங்கும் போது நல்லா தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இலை சுருண்டுதல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் செடிக்கு எல்லா ரோஸ் செடியிலையுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நிறையாவே இருக்குங்க. அதை பற்றின டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி, இலைப்பேன் நோய் கூட சொல்லுவாங்க. அந்த பூச்சி வந்து நம்ம தோட்டத்தில் ஏதாவது ஒரு செடிகளில் இருந்தாலுமே அது வந்து நம்ம ரோஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. அதுக்கு மாட்டு கோமியம் 1/2 லிட்டர் எடுத்துகிட்டு 1.5 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செடிகளில் நிறைய பூச்சி தாக்குதல், எறும்பு தொல்லைகள் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேரிழுவல் நோய் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதுக்கான சூப்பர் டிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சின்னமம் நம்ம இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம்ல பட்டைப்பொடி, அது தாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பட்டையை அப்படியே எடுத்து போடக்கூடாது. நல்லா பவுடராக்கி இந்த மாதிரி பவுடர் கண்டிஷனில் ஆக்கினதுக்கப்புறமா தான் நம்ம போடணும். நாட்டு மருந்து கடையில் 50 கிராம் பவுடராட்டு கிடைக்கும். நம்ம வந்துட்டு பட்டையாக வாங்கி நம்ம வச்சுட்டு வீட்டிலேயே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பவுடர் கண்டிஷனில் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டு மேலே தூவி விடணுங்க. அந்த மாதிரி தான் பண்ணணும். இது வந்து நேச்சுரல் ரூட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டிங்ஸை வைக்கிறீங்க அப்படின்னா கட்டிங்கை பட்டை பவுடரில் வந்துட்டு டிப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நேச்சுரலாகவே சூப்பராக க்ரோத் கொடுக்குங்க. தேனில் டிப் பண்ணி எடுக்கலாம், இளநீரில் டிப் பண்ணி எடுக்கலாம். பட்டைப்பொடியை வந்துட்டு வேர்கள் பகுதியில் போடுங்க. மழை காலத்தில் செடிகளை பாதுகாக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் தரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது டிப்ஸுங்க. இந்த நோய் வந்துட்டு யார் வீட்லேயும் இல்லாமலாம் இருக்காது. ரோஸ் வச்சுருக்க எல்லார் வீட்லேயுமே இந்த டைபேக் அப்படின்ற ஒரு நோய் இருக்கும். நம்ம செடிகளை வந்துட்டு ப்ரூன் பண்ணும்போது அந்த டூல்ஸ் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும். ஏதாவது ஒரு செடியை நம்ம கட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்டில் நம்ம கட் பண்ணும்போது இந்த டைபேக் அப்படின்ற ஒரு நோய் வந்து ரோஸ் செடியில் இந்த தாக்குதலை ஏற்படுத்தும். குருத்து பகுதியிலேருந்து அப்படியே காஞ்சி அந்த வேர் பகுதியில் காய ஆரம்பிச்சிருங்க. இதை வந்து 2 முறையில் நீங்கள் வந்து பாதுகாக்கலாம். அது எப்படின்னா, கட் பண்ண போர்ஷனில் வந்துட்டு மஞ்சள் பொடியை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டைபேக் வந்துட்டு வராது. அதே மாதிரி நம்ம கட் பண்ணுற டூல்ஸை வந்துட்டு எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு செடியிலேருந்து கட் பண்ணிவிட்டு அடுத்த உடனே வந்துட்டு இந்த செடியில் நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா நீம் கேக், வேப்பம் புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றி அதோட வேர் பகுதியில் நல்லா போட்டு விடுங்க, தூவி விடுங்க மேலே. அதாவது பூச்சி தாக்குதல் இருந்தாலும் அந்த கசப்பு தன்மைக்கு செத்து போயிடும். மண் வந்துட்டு நல்ல வளமாக இருக்கும். இந்த டைபேக் அப்படின்ற ஒரு நோயே சுத்தமாக வராதுங்க.
அதே மாதிரி கட் பண்ண போர்ஷனில் மஞ்சப்பொடி அப்ளை பண்ணி விட்டாலும் அந்த டை பேக்குன்ற ஒரு டிசிஷன் வராது. மழை காலத்தில் என்ன தான் பாதி செடிகள் வந்து செத்து போனாலும் சில செடிகள் வந்துட்டு சூப்பராகவே துளிர் விட்டு வந்திருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம கார்டனில் வந்துட்டு நல்ல துளிர் விட்டு மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மழை காலத்தில் வந்துட்டு செடிகள்லாம் காற்று அடித்து சாஞ்சி எல்லாம் கீழே உடஞ்சி சாஞ்சி விழுந்துருங்க. ஹைட்டில் வளர்கிற கொடிகளை எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து நீங்கள் கயிறு வச்சு கட்டி விடணுங்க. அப்படி கட்டி விடாமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கிளைகள்லாம் உடஞ்சி தோட்டம் வந்துட்டு நாசாயிடுங்க. இது வந்து ஒரு பேசிக் டிப்ஸ் தாங்க. ஸோ எல்லா கார்டனில் இருக்கிறவங்களும் மழை டைமில் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் நம்பர் 6. இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு பூச்செடிகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ படிகாரக்கல் வந்துட்டு ரோஸ் செடிகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. வெஜிடபிள்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம படிகாரக்கல் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ பிஹெச்ன்றது வந்து எல்லா செடிகளுக்கும் அவசியமான ஒன்றுங்க. இந்த படிகாரத்தூள் பொடியை வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் செடி, காய்கறிகள் செடி, நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் மண்ணை கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து மேலே எல்லாம் தூவி விட்டு கிளறி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பிஹெச் லெவல் அதிகமான மழை பெஞ்சு அதிகமான ஆசிடோ ஆல்கலையோ இருந்துகிட்ருக்கும். ஸோ அது வந்துட்டு ஒரு நியூட்ரிஷன் அதிகமாக அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ தூவி கொடுக்குறோம். அடுத்தது டிப்ஸ் நம்பர் 7 மெக்னீசியம் சல்ஃபேட். இதுக்கு தாங்க எஸ்எம் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆன்லைனில் யாரும் தேட வேண்டாங்க. மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டாலே இந்த எஸ்எம் சால்ட் வந்து கொடுப்பாங்க. 5 ரூபா பாக்கெட்டே கிடைக்கிது. மெடிக்கல் ஷாப்பில் போனாலே வாங்கிக்கிறலாம். வாங்கிட்டு வந்து எஸ்எம் சால்ட்டை அப்படியே தயவு செஞ்சு செடிகளுக்கு போட்டுறாதீங்க. பொதுவாகவே செடிகளுக்கு பச்சையம்னு ஒன்று இருக்கும். பச்சையாக இருந்தால் தான் செடிகள் வந்துட்டு பச்சையாக க்ரோத் ஆகி வளரும். இதில் என்ன அடங்கியிருக்குன்னா மெக்னீசியம். இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் வந்துட்டு மஞ்சள் கலர் லீஃப் வச்சு அந்த செடிகள் வந்து அழுக ஆரம்பிக்கும். உங்களோட செடி வந்துட்டு நல்லா க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னா எஸ்எம் சால்ட்டை 1 ஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் வாட்டரில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். ஆனால் தயவு செய்து பிளான்ட்டுகளுக்கு வேர்களில் கொடுத்துடாதீங்க. எல்லா உயிரினங்களுமே அந்த இதில் இருக்கிறது செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி லீஃபில் ஸ்ப்ரே பண்ணி தான் கொடுக்கணும். 1 ஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் வாட்டரில் வந்துட்டு நீங்கள் நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தாங்க கொடுக்கணும். போலே ஸ்ப்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி அதுகளோட இலையல் பகுதிக்கு மேலே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே இல்லாதவங்க வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் துளைகள் போட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். ஸ்ப்ரே இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்படி டேரெக்டாக வந்துட்டு எஸ்எம் சால்ட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்படி பிளான்ட்டுக்கு மேலே போடக்கூடாது. ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும். செடிகள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்படி டேரெக்டாக நம்ம போடும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த இலைகள் வந்துட்டு வேகமாக அதோட சத்துக்களை உறிஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேனோ அது போலவே வந்துட்டு எஸ்எம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இப்படி லைட்டாக இலைகள் மட்டும் நனைஞ்சாலே போதும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே போதும். எல்லா காய்கறி செடிகளுக்குமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரோஸில் வந்துட்டு இந்த டிப்லாம் ப்ரௌனிஷ் ஆகும். அந்த ப்ரௌனிஷாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிற முடியும். ஸோ ரிவ்யூஸை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இலைகள் மஞ்சள் நிறத்தில் இருந்தாலும் நல்ல க்ரீனிஷாக கொண்டு வர்றதுக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது நல்ல சூப்பரான மருந்துங்க. நீங்களும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க வேண்டிய டிப்ஸ் வந்துட்டு 8வது டிப்ஸு. இது வந்துட்டு கால்சியம் அதில் அதிகமாக எதில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டையை வந்து நம்ம அப்படியே கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி தூவி விடணும். இல்லை அப்படின்னா இதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல பவுடர் கண்டிஷன் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முட்டை ஓடுகளை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி இருந்ததுன்னா சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ரோஸ் செடிகளுக்கு நீங்கள் நல்லா கொடுக்கலாம். ரோஸ் செடிகளுக்கு மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ் செடிகளுக்கும் வந்துட்டு நீங்கள் கால்சியம் சத்துக்கூடியதை கொடுக்கலாம். கால்சியம் சத்து குறைபாடு இருந்தால் தான் செடிகளில் உள்ள பூக்கள்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொட்டி போகும். முட்டை ஓடுகளை நல்லா பொடி பண்ணி ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் வீதம் வந்துட்டு நல்லா கொடுத்துட்டு வாங்க. மொட்டுகள் வந்து கொட்டுறது எல்லாமே நின்றுங்க. இதை நான் வந்துட்டு இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள் மொட்டுகள்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தோல்கள் வந்துட்டு இருந்தாலும் அதுவும் செடிகளுக்கு உரமாக கொடுங்க. வெங்காயத்தோலை வந்துட்டு அப்படியே போடக்கூடாது. இன்றைக்கி நைட்டு வந்துட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே ராவாக கூட கொடுக்கலாம். நம்ம வந்து பிளான்ட்ஸுகளுக்கு எல்லா ஹெல்த்தியான இயற்கையான முறையில் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதே மாதிரியான வீடியோஸை நான் போடுறேன். தேங்க்யூ.